ஹாய் டீம் நம்ம ஜொமேட்டோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டுன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் இருக்கும். அந்த வீக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஏர்னிங்கில் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீக்கில் வந்து டே வைஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இதை செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கின்ற டீட்டெயில் வரும். மேலே பார்த்தீங்கன்னா டெய்லி வைஸு ஒவ்வொரு தேதி வயசுமே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி எடுத்திங்கன்னா எந்தெந்த வீக் வேணுன்றதை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இது வந்து லாஸ்ட் வீக் போகிறேன், இது கரண்ட் வீக்கு, அதுக்கு முந்தின வீக் எல்லாமே நீங்கள் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விட்ராவபிள் அமௌண்ட்டு அவைலபிள் கேஷ் லிமிட்டுன்னு இருக்கும். விட்ராவபிள் அமௌண்ட்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறது அப்பப்போ விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதில் உள்ளே போனீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு விட்ரா பண்ணலான்றதை காமிக்கும். ஃப்ரம் பாக்கெட் வந்து 461 காமிக்குது. கஸ்டமர் டிப்ஸ் இருக்குது, டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம்னு காமிக்குது. ஸோ அந்த விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை விட்ரா போட்டு கீழே விட்ரா கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கிரெடிட் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிள் கேஷ் லிமிட்டுன்னு இருக்கும். இப்போ உங்களுடைய கேஷ் லிமிட் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுடைய டோட்டல் கேஷ் லிமிட் பார்த்தீங்கன்னா 3009 ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் வந்து 287 ரூபான்னு இருக்கும். அது என்னன்னா கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ காசு வாங்கியிருக்கீன்றது அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகும், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது கேஷ் லிமிட்டு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் லிமிட் 3009 ரூபா கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் இவ்வளோ கையில் வச்சுருக்காரு. அது கீழே இப்போ அது கழிச்சது போக பார்த்தீங்கன்னா அவைலபிள் கேஷ் லிமிட் வந்து இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2687 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆப்பில் இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க உங்களுடைய கேஷ் லிமிட் எவ்வளவு, கஸ்டமர்கிட்ட வாங்கின கேஷ் சிஓட கேஷ் இன் ஹேண்ட் போக எவ்வளோ கேஷ் லிமிட் இருக்குன்றதை செக் பண்ணிங்க. அந்த அமௌண்ட் ரீச் ஆகிறவங்களாட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து டெபாசிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பே அவுட் ஆப்ஷன் கீழே இருக்கும். அது கீழே கஸ்டமர் டிப்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே டிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கும். இந்த பாக்கெட் ஸ்டேட்மெண்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபில்டர்னு இருக்கும். அந்த ஃபில்டரில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேஷ் கலெக்டட், கேஷ் டெபாசிட், இதை நீங்கள் ஆப்ஷன் போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட எவ்வளோ கேஷ் வாங்கியிருக்கீன்றதை அந்த கேஷ் கலெக்டடில் பார்த்துக்கலாம். வீக் வைஸ் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, அந்த வீக்கில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எல்லாமே வந்து நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து கேஷ் டெபாசிட், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறீங்கன்றதையும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதுவும் வீக் வைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த வீக்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க, அந்த டே வைஸ் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றதே லைனாக உங்களுக்கு வந்து அதில் வந்து அப்டேட் ஆகிரும். நீங்கள் அதிலே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட டிடக்ஷன் எது, ஏர்னிங்ஸ் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலுமே இதிலே உங்களுக்கு அந்த ஆப்ஷனே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ்.